ஹாய் வெல்கம் டு அவர் சுபாகிரிஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா டாடா ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன கார் பார்க்க போகிறோன்னா செம்மையான காரு, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பர் 1 சேஃப்டி காருன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, அந்த காருக்கு முன்னாடி தான் செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம். அந்த காரை பற்றி ரிவ்யூ எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சுபாகிரிஸ் சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பழைய நெக்ஸான் பார்க்கும்போது இது 2024 ஃபேஸ் லிஃப்ட் மாடலு. இந்த வண்டி வந்து என்னது கிரியேட்டிவ் மாடல்னு சொன்னால் அப்படிங்க. வண்டியோட சைடு ஃப்ரண்ட் லுக் நல்லாயிருக்கு. பேக் லுக் கொஞ்சம் எனக்கு பொறுத்தவரை அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிஞ்சதில்லை. இந்த கலர் பார்க்கும்போது பிளாக் கலர் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. ஓவரால் வியூ மேலே ஆண்டனா, அந்த ஸ்டைலு, அந்த ரூஃப் ரெயிலு, ஃபினிஷிங்கு செம்மையாக இருக்குது. பேஸ் மாடல் எவ்வளோன்னு கேட்டோம். பேஸ் மாடல் எவ்வளோ சார்ன்ட்டு 9.7 எவ்வளோ சொன்னால் அப்படிங்க. செம்மையாக இருந்துச்சு. பூட் ஸ்பேஸ் திறந்து பார்க்க சொன்னேன். ஏன்னா நெக்ஸான் பூட் ஸ்பேஸ் இந்த பூட் ஸ்பேஸ் வந்து 380 சம்திங் ஏதோ சொன்னால் அப்படிங்க. நெக்ஸானோட ஜாஸ்தி தான் சொன்னால் அப்படிங்க. அப்படியே பிரேமும் சரி இதில் ப்ரெஸ்ஸால் தூங்கி பார்த்தேன்னா இதுலேயும் தூங்கி பார்க்குறேன்ட்டு சும்மா படுத்து பார்த்தேன் அப்படிங்க. நல்லா ஃப்ரீயான நல்ல ஜகாவாக தான் இருக்குது. லாங் டிரைவுக்கு பூட் ஸ்பேஸ் நிறைய லக்கேஜ் நிறையா வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வீல் பேஸ் வந்து 2.5 மீட்டர் எவ்வளோ சொன்னால் அப்படிங்க. உள்ள சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 6 ஏர் பேக் இருக்குதுன்னு சொன்னால் அப்படிங்க. 6 ஏர் பேக்கா செம்மங்க. எந்த மாதிரியான ஒரு இதுலேயும் பேஸ் மாடல்லேருந்தே 6 ஏர் பேக் வருது அப்படின்னாருங்க. அதனால் எங்களுக்கு என்ன ஆசையாக போச்சுன்னா, இந்த சுசுகி இந்த மாதிரி வண்டி வாங்குறதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் டாட்டாவே எடுத்துடலாமான்ட்டு. ஆனால் ஒரு சில வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், டாட்டாவில் ஒரு ஏதாவது ஒரு இடையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோ கூட பேசினாங்க. அந்த வீடியோ கிளிப்பும் உங்களுக்கு போடுறேன். ஆனால் எந்த வரைக்கும் அது நான் நிஜம்னு தெரில. 100க்கு ஏதாவது ஒன்று ஆகணும் மாதிரி அப்படின்னு சொன்னால் அப்படிங்க தெரில. பின்னாடி பேக் சைடு சீட்டு பார்த்தோம், கம்ஃபர்டபிலிட்டி. அதில் வந்து பேக் சைடு சீட்டு வந்து 3 பேர் தாராளமாக உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உட்காரலாம். அதாவது ஒரு லீனான ஆளுங்க. சென்ட்ரலில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். 4 பேர்லாம் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகலாம். 5ஆவதாக மத்தியில் உட்கார்றவரு கொஞ்சம் லீனாக இருக்கணும். அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த ஆண்டனா ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேஸ் மாடல்லேருந்து அந்த ஆண்டனா அப்படி தான் வருது. அப்புறம் ஃப்ரண்டில் பாருங்கள், ஃப்ரண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஃப்ரண்டில் செம்மையாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டு தான் எல்லா வண்டியிலுமே ஃப்ரண்ட் மட்டும் நல்லா கிடச்சிருது. அப்புறம் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லாம் டச்சு, பின்னாடி கீழேயும் டச் இருந்துச்சு. டச்சில் பேக் சைடு பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டோரு அந்த டோரில் அந்த இது சேஃப்டி கேபின் நம்ம திறந்து ஓங்கி அடித்து பார்த்தேன். சவுண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம பில்டு குவாலிட்டி. உள்ள இந்த பிளாஸ்டிக் என்னமோ சொன்னா அப்படிங்க, என்னமோ பிளாஸ்டிக்ட்டு அந்த மாதிரியான செம்ம இதாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்டில் இந்த மாதிரி ஏசி, பேக் சைடு இதாக இருக்குது. சீட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட்டு பேக்கு புஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒன்றும் மைனஸ் என்னென்னா வயர்லெஸ் சார்ஜர் இல்லைன்னு அப்படிங்க. அப்புறம் டிரைவிங் வந்து ஈக்கோ, அப்புறம் என்னது சிட்டி டிரைவு, ஸ்போர்ட் மோடு அந்த மாதிரி என்ன மோட்லாம் இருக்குது. மேலே வந்து லைட்டு, இந்த எல்இடி லைட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இந்த லைட்டிங் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடு கேமரா 360 கேமரா இருக்குங்க. ஆமாம், அதை சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரண்ட்டு பேக்கு கேமரா 360 கேமரா இந்த மாடலில் வந்துடுது. ஆக்சுவலி ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மாடல் வந்து 13 அரௌண்ட் சொன்னா அப்படிங்க. அப்புறம் இன்னொரு மாடல் இருக்குன்னு சொன்னப்போ அது 11 சம்திங் வரும். இன்னொன்று பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நான் ஒடிசாவில் இருக்கேன், ஒடிசாவில் எடுத்தேன்னா பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கம்மியாக வரும் அப்படின்னு அப்படி. அப்புறம் க்ளப் பாக்ஸ் திறந்து பார்த்தோம். க்ளப் பாக்ஸ் இவ்வளோ பெருசாக வேறு எந்த வண்டிலையும் க்ளப் பாக்ஸ் இவ்வளோ பெருசாக கொடுத்தது நான் கவனிக்கலைங்க. செம்ம பெரிய க்ளப் பாக்ஸு. அப்புறம் டச் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா 360 டிகிரி கேமரா சொன்னேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. இந்த கேமரா பார்க்குறக்கே இந்த ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெளிவாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அப்புறம் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க நான் என்னை பொறுத்தளவு நான் நிறைய வீடியோ பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. நெக்ஸான் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி நிறையா தடவை பார்த்துருக்கேன். யாரும் இந்த வரைக்கும் டெத்து அந்த மாதிரி வந்ததில்லை, பெரிய இதாக ஆனதில்லை. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். யூடியூப்பில் இதில் ஒரு இதில் சின்ன கண்டென்ட்டில் இது பண்ணி பார்த்தது, அதை கிளிப் ஆட் பண்ணுற பாருங்கள். எல்லா வண்டியும் ஆட் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகியும் அந்த வண்டி பண்ணி மேக்ஸிமம் ஒரு இதே ஆகலை. மேக்ஸிமம் டென்ட்டு ஏதோ ஆகவே இல்லை. நல்லா இருக்குங்க வண்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது டாடா நெக்ஸான் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா நெக்ஸான் எந்த மாடல் எடுக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தடவை வண்டி எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா. இல்லை தடவை இல்லை, ஏற்கனவே வண்டி இருக்குது, 2 நாள் லிக்விட்டு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும்.
நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டச்சு சிஸ்டம் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு வண்டியும் பார்க்கும்போது ஒவ்வொன்று கூட நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணுறோம் எந்த வண்டி எடுக்குன்னு. சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ஸோ டாடா நெக்ஸான் இஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்டலாம் கன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது சொல்கிறீங்க அப்படின்னு எல்லா லிஸ்ட்டையும் ஃபில்ட்ரு பண்ணி ஃபைனலாக தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம் எந்த வண்டி எடுக்குன்ட்டு. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வண்டி பெஸ்ட்டு ஃபார் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஏன்னா இது ஐ திங்க் ஸோ சேஃப்டி ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. நிறைய வீடியோ பார்த்தேன். எந்த ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் எந்த ஒரு மேஜர் ஒரு இம்பேக்ட் நடந்ததே இல்லை. அதனால் நானும் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, ஃபைனலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு நிறையா விஷயங்களை. அப்புறம் சவுண்ட் சிஸ்டம் மியூசிக் வந்து சொன்னாப்பிடிங்க. மியூசிக் எல்லாத்துலேயும் 4 மியூசிக் சிஸ்டம் என்னமோ சொன்னாப்பிடிங்க. இப்போ அந்த டோர்லேயே இருக்குது. அப்புறம் டிரைவ் கம்ஃபர்டபுள் செம்மையாக இருக்கும். மைலேஜை பொறுத்து கேட்டேன். நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு அதுதானே. அது வந்து மைலேஜ் கரெக்டாக தான் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே 17, 18 சொன்னாப்பிடிங்க. அப்புறம் ஸ்டேரிங் நம்ம அந்த கெட்டால் இதில் பார்த்த மாதிரி தான் டில்ட் சிஸ்டம். மேலே கீழே இதுக்கெல்லாம் ஃப்ரண்ட்டு பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் மாடல்லேருந்து வருதுன்னு சொன்னாப்பிடிங்க. அப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. இன்ஃபர்டெயின் சிஸ்டம், அதில் வந்து கால் வந்தால் கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். இந்த டாட்டாவோட லோகோ வந்து ஃப்ரண்டில் ஸ்டேரிங்கில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த டச் சிஸ்டம் டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி தெரியும் அப்படிங்க. அவர் என்கிட்ட ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னா ஒடிசாவில் இருக்கிறதுனால. அதனால தான் நாங்கள் வந்து அதை கட் பண்ணிட்டு நான் தமிழில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த டச் ஸ்க்ரீனுங்க. அந்த ஸ்க்ரீனு அப்புறம் சாங் வச்சு பார்த்தோம். சவுண்டுலாம் காது கீன்றுச்சு. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தா அது உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். வண்டி அந்த டச் பண்ணி பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிரேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கை அங்கிட்டு போச்சு. அப்புறம் கேட்டேன், இதில் சன்ரூப் இல்லையாப்பா அப்படின்ட்டு. இந்த மாடலில் கிரியேட்டிவ் மாடலில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து சன்ரூப் இல்லை. சன்ரூப் வந்து அவசியமா அப்படின்னு நீங்கள் யாராவது சன்ரூப் வச்ச வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அவசியம் இல்லையா அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அதை நான் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா, அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு சன்ரூப் வச்ச வெஹிக்கிள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதை கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் டிரைவபிலிட்டி வந்து கேட்டோம். நல்லா சூப்பராக இருக்குங்க நான் பண்ண வரைக்கும் அப்படின்னாரு. டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கேட்டிருந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்து இப்போதைக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாப்பிங்க. அதனால் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைனா நான் இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரைஸ் லிஸ்ட் கேட்டேன். இந்த தாங்க நம்ம இங்கே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டு 9 lakhsலேருந்து 10 something ஆச்சு. லாஸ்ட்டாக இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். பாய்.